வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு இதை நீங்கள் இதுக்கு முன்னாடி இல்லை பார்த்ததே இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடல? கண்டிப்பாக கிடையாது. அதாவது இன்டர்நெட் இல்லாமல் ஒரு சித்தியை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து சாதாரண நபர் கிடையாது. ஐடி துறையில் பல வருஷமாக இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஐடி வல்லுநர் அவரும். இப்படி நான் இது வரையும் பார்த்தது கிடையாது. வந்து அதான் நெட்டில் சர்ச் பண்ணி தான் எடுப்போம், இல்லை ChatGPTயில் கேட்டு எடுப்போம். ஏன்னா இது நமக்கு அன்றாட வாழ்க்கையில் அது ஒரு கை மாதிரி ஆயிடுச்சு. நெட்டு இல்லை அப்படின்னாக்கா அது ஒரு இந்த கை போச்சு அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி தான். இணையதளமே இல்லாமல் இப்படி வந்து ஒரு நெட்டில் நம்ம செய்தி எடுக்கிறதுங்கிறது எனக்கு இது ரொம்ப ஃபஸ்ட்டாக இருக்குது. இப்படி ஒரு சேவையை பார்த்ததில்ல. இது அறிவுக்கு வந்து எல்லை இருக்கக்கூடாது, அறிவுக்கு எல்லை இல்லை. அதே மாதிரி வந்து அந்த அறிவை தேடக்கூடிய விஷயங்களுக்கும் இணையமும் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் உலகிலேயே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முதன்முறையாக இணையமே இல்லாமல் ஏனுடைய முழு சக்தியையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு அற்புதமான ஒரு டூலை உருவாக்கியிருக்கிறாங்க. அதுதான் அவங்க வந்து அறிவியை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னையில் முதல் முறையாக நம்ம இதை வெளியிடுறோங்கிறதுலையும் அது ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்குது. இணையதளமே இல்லாமல் உங்கள் ஃபோனில் இணையதளமே இல்லாமல் இன்டர்நெட் நாலேஜையும் ஏஐயோட சூப்பர் பவரையும் உங்கள் ஃபோனில் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். அநேகமாக இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் தான் உலகத்திலேயே முதல் ஆளாக இருப்பீங்க. இன்றைக்கு இந்தியாவிலே 400 மில்லியன் மக்கள் இணையதள வசதி, இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கிறாங்கங்கிறது ஒரு புள்ளி விவரம் சொல்கின்றது. இன்டர்நெட் வசதி இருக்கக்கூடிய நாமளும் கூட ஒரு பிரயாணத்தில் இருக்கிறப்ப, மெட்ரோ ட்ரெயினில் இருக்கிறப்ப இன்டர்நெட் நமக்கு வசதிகள் இருக்கிறது இல்லை. இப்படி இணையதள வசதி இல்லாத நேரங்களில் நமக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்கலாம். இப்போ இன்டர்நெட்டே இல்லாமல் இணையதளத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை ஆக்சஸ் பண்ணுவதற்கான அருமையான தொழில்நுட்பத்தை சகோதரர் நம்மளோட ஏஐ வல்லுநர் SM அப்பாஸ் அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். இதில் ஒரு கசப்பான உண்மை என்னென்னா, இந்த ஏஐனுடைய பலன்கள் வந்து இன்னும் வந்து எல்லாருக்கும் சென்றடையலை. முக்கியமாக வந்து இணையதள வசதி இல்லாத கிராமங்களில், தொலைதூர பகுதிகளில், எளிய மக்கள் மத்தியில் ஏஐ அப்படிங்கிறது இன்னும் ஒரு கனவாகவே இருக்குது. இந்த கனவை நனவாக்க முன் வந்திருக்கிறாங்க அப்பாஸ். அறிவு ஏஐ அப்படிங்கிறது வந்து உங்களுடைய சாதாரண ஃபோனை வந்து சூப்பர் ஃபோனாக மாற்றும். ஒரு டீட்டெயிலாக விளக்கம் கொடுங்க. சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால், நீங்கள் பார்க்குறீங்க இந்த பட்டன் ஃபோனு. இந்த பட்டன் ஃபோனில் ஒரு ஐஃபோன் யூசர் என்னெல்லாம் தெரிஞ்சு போகிறோம் அதே வசதியை இன்டர்நெட்டில் இருக்கிற எந்த தகவலையும், நீங்கள் விரும்புகிற எந்த தகவலையும் இந்த பட்டன் ஃபோனில் உங்களால் பார்க்க முடியும். தகவல் மட்டும் இல்லை, ஒரு இன்டர்நெட்டில் ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த வீடியோவில் என்ன நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த பட்டன் ஃபோன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். இன்டர்நெட் நாலேஜ் மட்டும் இல்லாமல், வீடியோ நாலேஜ் மட்டும் இல்லாமல், ஒரு ரியல் டைம் தகவலையும், உதாரணத்துக்கு இப்போ இன்றைக்கி என்ன தங்க விலை, நீங்கள் இந்த சாதாரண பட்டன் ஃபோனில் தெரிஞ்சுக்கலாம். அநேகமாக இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் தான் உலகத்திலேயே முதல் ஆளாக இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை அனுபவிக்கிற முதல் ஆளாக நீங்கள் தான் இருப்பீங்க. எக்விட்டபிள் ஆக்சஸ் எல்லாத்துக்கும் வந்து இந்த வசதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயம். அது ஆக்சுவலி என்னை கேட்டால் வந்து இது வந்து இட்ஸ் அ டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் ஏஐ அப்படின்னு சொல்லுவேன். அதாவது வந்து ஏஐ வந்து ஜனநாயகமாக்கியிருக்கிறாங்க அப்பாஸ் அப்படிங்கிறத ரொம்ப பெருமையாக சொல்லி விரும்புகிறேன். அவங்க வந்து வெறும் தொழில்நுட்பத்தை மட்டும் உருவாக்கலை, இது வந்து ஒரு சமூக மாற்றத்தினுடைய விதை. அதாவது வந்து ஏஐ வருது எல்லாத்துக்கும் போகணும் அப்படிங்கிற ஒரு சமூக மாற்றத்தினுடைய ஒரு விதையை வச்சுருக்கிறாங்க. அவங்க வந்து அறிவு அப்படின்னு தமிழ் வார்த்தையே அந்த இதில் டூலில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஏன்னா வந்து அறிவுக்கு வந்து எல்லை இருக்கக்கூடாது, அறிவுக்கு எல்லை இல்லை. அதே மாதிரி வந்து அந்த அறிவை தேடக்கூடிய விஷயங்களுக்கும் இணையமும் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இந்தியாவில் வந்து சுமார் 400 மில்லியன் பேர் இணையதள பயன்பாடு இல்லாமல் இருக்காங்க. அவங்க ரூரல் குக்கிராமம், பட்டி தொட்டி இந்த மாதிரி இடங்கள் இருக்கலாம். இன்னமும் அந்த ஏஐயோட பெனிஃபிட்டும் இன்டர்நெட்டோட பெனிஃபிட்டும் இன்டர்நெட் நாலேஜோட பெனிஃபிட்டும் இன்னும் கிடைக்காம இருக்குது. இணையதளமே இல்லாமல் உங்கள் ஃபோனில் இணையதளமே இல்லாமல் இன்டர்நெட் நாலேஜையும் ஏஐயோட சூப்பர் பவரையும் உங்கள் ஃபோனில் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். டெஸ்லா ஸ்டாக் எவ்வளோ, டாட்டா மோட்டார் ஸ்டாக் எவ்வளோ, பைத்தான் நான் எப்படி கற்றுக்கணும், மசால் வடிக்கு நல்லா வர்றதுக்கு என்ன டிப்ஸு, இந்த மாதிரி ராக்கெட் எப்படி ஓட்டுறது, ஒத்த குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு எந்த ஒரு லிமிட்டேஷன் இல்லாமல் நீங்கள் என்ன வேணால் கேட்கலாம். உதாரணத்துக்கு சன் நியூஸில் இன்றைக்கி சன் நியூஸ் சேனலில் இப்போ என்ன போட்டிருக்காங்க, என்ன நியூஸ் போட்டிருக்காங்கன்னு பார்த்து சொல்லணும்னா அது போய் அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கிறத உங்களுக்கு வந்து அது இன்டர்நெட்டே இல்லாமல் உங்களுக்கு அதை சொல்லி உங்களுக்கு அதை தெரியப்படுத்திடும். இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சாதாரண பட்டன் ஃபோனு வந்து இன்றைக்கி எனக்கு தங்க விலை தெரிஞ்சுக்கணும், என்கிட்ட இப்போ இன்டர்நெட் இல்லை, எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கிட்ட கேள்வி கேட்குறேன். கோல்டு ப்ரைஸ்ன்னு போட்டுருக்கேன். இல்லை டுடே கூட வேணாம், அது இல்லை. அதான் வந்துருக்கு 3:25 PM. நம்ம தமிழ்லேயே வந்துடும். அது இன்றைக்கி வந்து தேதி 17
சென்னையில் வந்து இப்போ இது தமிழில் டைப் பண்ணாலும் தமிழ் ஆன்சர் கொடுக்குமா? உலகத்தில் எந்த மொழியிலையும் இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உலகத்தில் இருக்க எந்த மூலையில் இருக்கவங்களும் இது ஈஸியாக அவைல் பண்ணிக்கலாம். அநேகமாக எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே ஒரு பட்டன் ஃபோனில் இன்டர்நெட்டே இல்லாமல் தங்க விலையை தெரிஞ்சுக்கிற ஒரு முதல் அனுபவத்தை இந்த காணொலியை பார்க்குற மக்கள் தான் பெற்றிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன்.